ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பாண்டாஸை ரிவைஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? பொதுவாக நான் இதை மட்டும் தான் ரிவைஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு பாண்டாஸ்னா என்ன அப்படின்ற கேள்வி இருக்கும். ஏன் பாண்டாஸ்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பாண்டாஸ்னா என்னென்னா ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி. அப்புறம் இதை டேட்டா மேனிப்புலேஷனுக்கு, அப்புறம் அனாலிசிஸ், அப்புறம் க்ளீனிங்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பாண்டாஸ் ஒரு சூப்பர் சார்ஜ் வெர்ஷன் ஆஃப் எக்ஸல் அண்ட் சீக்வல். அப்புறம் இதில் 2 டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்று சீரீஸ், இன்னொன்று டேட்டா ஃப்ரேம். சீரீஸ்னால் ஒரே ஒரு காலம், நிறையா ரோஸ் இருக்கும். டேட்டா ஃப்ரேம்னா மல்டிபிள் ரோஸ், மல்டிபிள் காலம்ஸ். அதாவது மேட்ரிக்ஸ் மாதிரி, சீக்வலில் நீங்கள் பார்க்குற டேபிள் மாதிரி இருக்கும். அப்புறம் ஏன் பாண்டாஸ் அப்படின்ற கேள்விக்கு இது செம்ம ஃபாஸ்ட்டு. இது நம்பைக்கு மேலே தான் எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம நம்பையே ஹைலி ஆப்டிமைஸ் சியில் தான் எழுதியிருப்பாங்க. அந்த இன்ஜின்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் ரோஸை கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ப்ராசஸ் பண்ணிடும். அப்புறம் டேட்டா கிளீனிங்க்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ட்ராப் என் ஃபில் என் ட்ராப் டூப்ளிகேட்ஸு, நல் ஹேண்ட்லிங், அதாவது நல் ஹேண்ட்லிங் டூப்ளிகேட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைலோட ப்ராசஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது ஒரு சிஎஸ்வி ஃபைலில் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக பாண்டாஸ்குள்ளே இம்போர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டு நம்ம வேறு ஒரு ஃபைலாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சீக்வல் லைக் ஆப்ரேஷன்ஸும் நிறையா இதில் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குரூப் பை ஜாயின் இந்த மாதிரி. அப்புறம் பாண்டாஸ் டேட்டா சயின்ஸ் லைப்ரரியான அந்த ஸ்கைகிட்லோ, டென்சாஃப்ளோ, மேட்ப்ளாட்லிப், அப்புறம் சீபானு இதோட டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? இன்றைக்கி வீடியோவில் நான் டைப் பண்ணி கோட் போட போகிறது கிடையாது. ஸோ ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கம்மியான டைமும் எடுக்கும். அதனால தான். ஸோ ஓகேவா? ஸோ பாண்டாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம 2 லைப்ரரி கண்டிப்பாக முக்கியம். ஒன்று நம்பை, இன்னொன்று பாண்டாஸ். ஸோ நமக்கு பிளாட் பண்ணி பார்க்கணும், அதாவது சார்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மேட்ப்ளாட்லிப்பும் அதுக்கு கண்டிப்பாக அவசியம். ஓகேவா? ஏன்னா சார்ட்ஸை நீங்கள் கால் பண்ண போது மேட்ப்ளாட்லிப்பை தான் பேக்கெண்டில் கால் பண்ணி நமக்கு அந்த சார்ட்ஸை ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ 2 லைப்ரரியும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே நம்பை இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்பை இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம க்ரூட் ஆப்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீரீஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சீரீஸில் க்ரியேட் பண்ணுறதுக்கு லிஸ்ட்டு, டியூப்பிள் இந்த மாதிரி ஐட்ரபிள் எதாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக உள்ள பாஸ் பண்ணி நம்மளால் சீரீஸ் க்ரியேட் பண்ண முடியும். இந்த சீரீஸ்க்கு நமக்கு ரோஸ்க்கு நேமும் வைக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்கே நான் சும்மா கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்குறப்போ 0 1 2 3 அப்படின்ற இண்டெக்ஸ் கொடுத்துருக்கு ஆட்டோமேட்டிக்காக. இதுக்கு பதிலாக எனக்கு கஸ்டம் லேபிள்ஸ் வேணும், அதாவது நேம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இண்டெக்ஸுக்கு இதை கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு என்ன டேட்டா டைப்புன்னு கொடுத்துக்கலாம். இதுவே நீங்கள் டிக்ஷனரியில் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரோக் வேல்யூக்கான ஸ்பெசிஃபிக்கான இண்டெக்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி நம்மளால் சீரீஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது டேட்டா ஃப்ரேம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறது ஈஸி தான். ஸோ டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறது என்னென்னா, ஒன்று டிக்ஷனரி வச்சு க்ரியேட் பண்ண முடியும், இல்லைன்னா லிஸ்ட்டுக்குள்ளே டிக்ஷனரி, இல்லைன்னா லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீயை காலம் நேமாக எடுத்துக்கும், அந்த வேல்யூ லிஸ்ட்டாக இருக்கும். அது இருக்கிற ரோஸாக எடுத்துக்கும், அந்த காலம்கான ரோஸாக எடுத்துக்கும். ஸோ இங்கே இருக்கிற மாதிரி. அப்புறம் லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம டிக்ஷனரி கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு டிக்ஷனரியுமே ரோஸாக எடுத்துக்கும். அதுக்கான காலம் நேம் பை டிஃபால்ட்டாகவே அதுவே ஃபெச் பண்ணி எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இங்கே லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டாக இருக்குது அந்த ரோஸோட வேல்யூ அப்படின்னா காலம் நேம் நீங்கள் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா பை டிஃபால்ட்டாக _00 அந்த மாதிரி அதுவே பை டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நேம்ன்ற காலம், அதுக்கான வேல்யூ, ஏஜ், அப்புறம் சிட்டி அப்படின்னு கொடுத்து ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான வேல்யூ இங்கே இருக்குது. அவ்வளோதான். ஸோ நம்மளால் டேட்டா ஃப்ரேம் ஃபைல் வச்சும் நம்ம க்ரியேட் பண்ண முடியும் நான் சொன்னேன்ல. ஸோ அதுக்கு pd.read csv எக்ஸல் இந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த இடத்துல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும் அப்படின்னா df = pd. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ரீட் சிஎஸ்வி, ரீட் எக்ஸலு, ஃபெதர் என்னமோ இருக்குது பாருங்கள், HTML, JSON, ORC, பார்க்கே, இந்த மாதிரி நிறைய ஃபைல் டைப்லேருந்து நம்மளால் பாண்டாஸ்குள்ளே அந்த டேட்டா இம்போர்ட் பண்ணி நம்ம அந்த டேட்டா கூட ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதில் பாப்புலராக எப்பயுமே சிஎஸ்வி இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது, எக்ஸல் ஒர்க் பண்ணி பண்ணுறது தான் பாப்புலர். அடுத்து சார்ட்ஸ் நான் சொன்னேன்ல மேலே, அந்த சார்ட்ஸ் பிளாட் பண்ணுறதுக்கு ஸோ சிம்பிள். நீங்கள் இப்போ நான் இந்த df.plotன்னு போட்டாலே நமக்கு பிளாட் ஆகிடும். ஓகேவா?
நான் வந்து கஷ்டமாக வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி சார்ட் வேணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். குரூப் பை பண்ணி டிபார்ட்மெண்ட் வச்சு குரூப் பை பண்ணி ஏஜில் வந்து மீன் சம்மெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இது எனக்கு வந்து பார் சார்ட்டாக வேணும். வந்து அதுக்கு வந்து கைண்ட் ஈக்குவல் டு பார் சார்ட்டு, இந்த ஃபிகரோட சைஸ் அந்த சார்ட்டோட சைஸ் வந்து கொடுக்கலாம், ஃபிக்ஸ் சைஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து இந்த சார்ட்டுக்கு என்ன டைட்டில் வைக்கணும்னு சொல்லி டைட்டில் ஈக்குவல் டுன்னு கொடுத்து ஆர்குமெண்ட்டாக எல்லாத்தையும் பாஸ் பண்ணி நம்மளால் சார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சார்ட்ஸை ஒர்க் பண்ணணும் அப்படின்னா மேட்ப்ளாட்லிப் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். பிபி இன்ஸ்டா மேட்ப்ளாட்லிப்னு கொடுத்தாலே போதும். ஓகே, அடுத்து வந்து உள்ளே இருக்கிற டேட்டாவெல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் இதுவுமே இது பண்ணுறதுக்கு வந்து பிரிண்ட் டிஎஃப் டேட்டா ஃப்ரேம் கால் இது பண்ணுறீங்க அப்படின்னா டிஎஃப்னு கொடுத்து முடிச்சிடலாம். எனக்கு வந்து பர்டிகுலர் காலம் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா டிஎஃப் டாட் அந்த காலமோட நேம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஎஃப் டாட் நேம்னு கொடுத்து நான் காலம் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து எனக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ், அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்பையில் இருக்க மாதிரி நம்ம டேரெக்டாக வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு உள்ளே வந்து ஸ்லைசிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ண முடியாது. இதில் வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஐ லொக்கேஷன், ஓகேவா, அதாவது இண்டெக்ஸ் லொக்கேஷன், இன்னொன்று வந்து டாட் எல்ஓசி லோக் அப்படின்னா வந்து லொக்கேஷன், ஓகேவா. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நமக்கு ரோவையும் இந்த செகண்ட் பார்ட் வந்து காலமையும் குறிக்கும். ஸ்லைசிங் ஆப்ரேஷன் இந்த பேசிக்காக நம்ம வந்து நம்பையில் பார்த்த மாதிரியே தான். இந்த செகண்ட் இருக்கிற இந்த ஐ இல்லாமல் லோக்கு மட்டும் இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்ம செகண்ட் இருக்கிற வந்து நம்பர்ஸாக கொடுக்க முடியாது. நம்பர்ஸாக கொடுக்கறது பதிலாக வந்து நம்ம ஆக்சுவல் காலம் நேம்ஸாக வந்து கொடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தோம்னா தெரியும், ஓகேவா. ஸோ இவ்வளோதான் ஆக்சஸ் பண்ணுறது. அப்டேட் பண்ணுறது எப்படின்னா நம்ம செல் அப்டேட் பண்ணுறது எப்படி, ரோ அப்டேட் பண்ணி காலம் அப்டேட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்கிட்ட வந்து ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்குது. ஸோ இதில் வந்து நேமு ஏஜ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த 0th இண்டெக்ஸில் இருக்கிற 0th வந்து அப்டேட் பண்ணணும் அப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், டிஎஃப் டாட் ஐ லோக் ஆஃப் 0th ரோவில் 0th இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து ஏபிசி அப்படின்ற இருக்கிற வேல்யூ வந்து எனக்கு வந்து இதாக மாற்றணும் அப்படின்னு நான் கேட்குறேன், ஓகேவா. அப்போ வந்து இது டிஹெச்ஏ அப்படின்னு எனக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அப்டேட் ஆயிரும். இது வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து என்ன சொல்லுவோம், அந்த அரே ஆஃப் அந்த நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஒரு வேல்யூ போடுவோம்ல, அதே மாதிரி சிமிலராக தான் அப்டேட் பண்ணுறது. என்ன இங்கே வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸாக வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி அப்டேட் பண்ணணும். இதுவே வந்து எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரோ வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரோவோட ஸ்லைசிங் மட்டும் கொடுத்துட்டு ஈக்குவல் டு அதுக்கான வேல்யூ. ஸோ இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலமோட வேல்யூவுமே கண்டிப்பாக கொடுத்தாகணும், இல்லாட்டினா எரர் த்ரோ பண்ணும். அதேமாரி காலம் அப்டேட் பண்ணோம் அப்படின்னாலுமே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிஎஃப் டாட் ஐலோக் ஆஃப் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எல்லா ரோவையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஸ்டேஷன் கொடுத்து முடிச்சிட்டேன். கமா என்ன காலம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து 0th காலம் மட்டும் அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து எனக்கு 2 ரோ தான் இருக்குது, அதனால் 2 வேல்யூ கொடுத்துருக்கேன், தாமும் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அந்த காலம் வந்து மாடிஃபை ஆயிரும், ஓகேவா. ஸோ அடுத்து வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு காலம் இருக்குது, மேலா ஃபீமேலா அப்படின்ற காலம் இருக்குது. அதுக்கு பதிலாக எனக்கு வேறு ஒரு வேல்யூ வந்து நான் அப்டேட் பண்ணணும். ஆக்சுவலான எம்ஐ எஃப்ன்றது பதிலாக எனக்கு வந்து மேல் ஃபீமேல் வேணும் அப்படின்னா வந்துட்டு இதை வந்து 3 விதமாக பண்ணலாம். ஒன்று மேப் வச்சு பண்ணுறது, இன்னொன்று வந்து என்பியோட வேர் வச்சு பண்ணுறது, தேர்டு வந்து ரீப்ளேஸு. ஸோ இதில் பெஸ்ட்டு வந்து எப்பயுமே வந்து இதுதான், என்பி யூஸ் பண்ணலாம், நான் ரீப்ளேஸ் யூஸ் பண்ணலாம். மேப்புங்க வந்து சில பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதையும் சொல்கிறான்னா இப்போ இந்த இதில் இருக்க வேல்யூ எல்லாத்தையுமே மேப் என்ன பண்ணும், ஒவ்வொரு வேல்யூவை ஆக்சஸ் பண்ணும். ஆக்சஸ் பண்ணிவிட்டு நான் வந்து டிக்ஷனரிக்குள்ளே சொல்கிறேன், இந்த வேல்யூக்கு பதிலாக எனக்கு இந்த வேல்யூ அப்படின்னு நான் சொல்கிறேன். எம்ன்னு இருந்தால் மேலு, எஃப்ன்னு இருந்தால் ஃபீமேலு அப்படின்னா எம் இஸ் டு மேலு, கமா எஃப் இஸ் டு ஃபீமேலு அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எம்னு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மேலு, எஃப் எங்கெல்லாம் இருக்கோ அவங்க ஃபீமேல் மாற்றிடும். அதே தான் என்பி டாட் வேர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேர் வந்து கண்டிஷன் செக் பண்ணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு அப்படின்னா வந்து மேலுனும் இல்லைனா ஃபீமேல்னு வரும். என்பி டாட் வேர் டிஎஃபோட ஜென்டர் வந்து எம்மா இருக்கா மேலாக இருக்கா அப்படின்னா மேலு ட்ரூ, இல்லை அப்படின்னா ஃபீமேல் அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்பை வச்சு சொல்கிறேன். ரீப்ளேஸ் சேம் என் மேப் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்ளை ஃபங்க்ஷன் வச்சு நம்மளால் பண்ண முடியும். அப்ளை ஃபங்க்ஷன் வச்சு பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து என்ன வேணும் ஆப்ரேஷன்ஸாக நம்ம கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸை வந்து கொடுத்து இது பண்ணிக்கலாம். ஸோ டிஎஃப் டாட் இங்கே டிஎஃப் ஆஃப் நேமுக்குள்ளே இருக்கிற அதை வந்து எல்லா வேல்யூவையும் எடுத்து நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறேன். ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறேன். அந்த ஆப்ரேஷனில் வர ரிசல்ட்டை வந்து திருப்பி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம்.
இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரீப்ளேஸிங், ஓகேவா, கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுற வேல்யூ மாதிரி தான். ஸோ அது வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இதை நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ இங்கே என்னெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணமோ அது எல்லாமே இந்த இடத்துல நடந்துக்கும். இது வந்து ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம், ஓகேவா. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து இந்த ஏபிசிக்கு பதிலாக வந்து தா அப்படின்னு அப்டேட் பண்ணுன்னு சொன்னேன். டிஹெச்ஏன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிருச்சு. அடுத்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு அந்த 0th இண்டெக்ஸில் வந்து அந்த ரோ வந்து என்ன இருக்கோ எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து தா 25 ஐடி மேல் எம்னு கொடுத்துருக்கேன். அப்போ அந்த ரோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம், ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதே பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஃபுல்லாமே கமெண்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், தா 25 ஐடி எம் வந்துருச்சு. இப்போது இதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் நான், இந்த 0th காலமில் இருக்கிற வேல்யூஸை வந்து தாமும் ப்ரெஸ்ஸின் அப்டேட் பண்ணி இங்கே தா டெஃப்னு இருக்கா, இதுக்கு பதிலாக எனக்கு வந்து இதை பண்ண சொல்கிறேன். இங்கே பாருங்கள், தாமும் ப்ரெஸ்ஸின் அப்டேட் ஆகிடுச்சு, ஓகேவா. அப்டேட் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ண சொல்கிறேன், ஓகேவா. இந்த ஜெண்டரை வந்து சேஞ்ச் பண்ண நான் சொன்னேன்ல. ஸோ இங்கே வந்து எம்மு எஃப்னு மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கு பதில் நான் மேல் ஃபீமேல்னு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இப்போ நான் வந்து இந்த மேப் ஆஃப் ஃபங்க்ஷனை கால் பண்ணேன் அப்படின்னா மேல் ஃபீமேல் மாறிடுச்சு. இதுவே இல்லை எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நான் வந்து என்பி வேறு அந்த இது யூஸ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு அவ்வளோதான். ஸோ நான் இங்கே வந்து இன்னொன்று சொன்னேன்ல, அப்ளை. இந்த இது என்ன பண்ணுது அப்படின்னா நேமில் இருக்கிற அந்த பேரை வந்துட்டு எல்லாத்தையும் வந்து லோவருக்கு மாற்றணும்னு சொல்லி, ஸோ இங்கே வந்து அப்பருக்கு மாத்திரம். ஏன்னா ஆக்சுவலாக வந்து லோவரில் தான் இருக்குது ஆல்ரெடி. அப்பரில் சேஞ்ச் பண்ண அங்கே பாருங்கள் அப்பரில் மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இன்சர்ட் ஆப்ரேஷன். இன்சர்ட் ஆப்ரேஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதில் வந்து பெருசாலாம் எதுவும் இல்லை. இன்சர்ட் ஆப்ரேஷனில் வந்து ஆல்ரெடி வந்து இருக்கிற வேல்யூவை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஐலோக் யூஸ் பண்ணி டேரெக்டாக வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு போயிடலாம். இதுவே எனக்கு புதுசாக ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணணும், அதாவது லாஸ்ட்டாக வந்து அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா df.loc ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் வந்து தெரியலன்னு சொல்லிடுவோம் ஐலோக் யூஸ் பண்ணுறப்போ. ஏன்னா அது இண்டெக்ஸை பேஸ் பண்ண ஒரு ஆப்ரேஷன். இது வந்து லோக்குங்கிறது வந்து ஸ்பெசிஃபிக்காக வேல்யூ பொறுத்து பண்ணுற ஆப்ரேஷன்ஸ். அதனால் லோக் ஆஃப் 5 இங்கே வந்து 4 இண்டெக்ஸ் தான் இருக்குது. ஆனால் 5th இண்டெக்ஸில் வந்து எனக்கு இன்சர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். தீவா இந்த மாதிரி அப்படி இது பண்ணேன் 23 லா மேல் அப்படின்னு சொல்லிட்டு இன்சர்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறேன் லாஸ்ட் வேல்யூவா. ஸோ இது வந்து எனக்கு பண்ணிடும். ஸோ எனக்கு வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் என்னென்னு தெரியல அப்படின்னா இங்கே லென்த் ஆஃப் டிஎஃப் போட்டோம் அப்படின்னா அதுதான் பெஸ்ட்டு, ஓகேவா. ஸோ நான் இந்த இதை மட்டும் பண்ணி காட்டுறேன். இங்கே பண்ணிடுச்சு பாருங்கள். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து லாஸ்ட் வேல்யூ தெரியல. நான் வந்து முன்னாடி வந்து 5ன்னு கொடுத்துருந்தேன், ஆனால் இங்கே வேல்யூவே வந்து 2 தான். அப்போ நான் வந்து லென்த் ஆஃப் டிஎஃப்னு கொடுத்து நான் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஷாமு 24 மெக்கு மேலு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி ஆக்சுவல் நம்பரை வச்சு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி 2 வந்து வந்துருச்சு. அப்போ எனக்கு வந்து 3rd இதில் வந்து இன்சர்ட் பண்ணணும் கரெக்டாக. இப்போ நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 3rd வந்து திவா 23 லா மேல் அப்படின்னு வந்துருச்சு. எனக்கு வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு காலம் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா டிக்ஷனரியில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஸோ ஒரு கீ வேல்யூ பேர் வேணுன்னா என்ன பண்ணுவோம், அந்த டிக்ஷனரியோடைய நேமு அப்புறம் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் புது அந்த கீ ஈக்குவல் டு அந்த வேல்யூன்னு போட்டு நம்ம ஆட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் பாண்டாஸில் அந்த டேட்டா ஃப்ரேமோட நேமு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்ன காலம் நேம் வேணுமோ அது ஈக்குவல் டு அந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவில் என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை ரோஸ் இருக்கோ அத்தனை ரோஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். இல்லை அப்படின்னா அது வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாது, சரியா. ஸோ இப்போ நான் வந்து சொல்லியிருக்கேன் இங்கே வந்து இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நான் ஒரு வேல்யூ கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து எரர் த்ரோ பண்ணிடும். ஏன்னா இண்டெக்ஸ் வந்து மேட்ச் ஆகிருந்துருக்காது அதனால். ஸோ கண்டிப்பாக எத்தனை ரோ வந்து ஆல்ரெடி இருக்கோ அத்தனை ரோ வந்து மேட்ச் ஆயிடணும், ஓகேவா. ஸோ இங்கே இப்போ மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. எனக்கு வந்து பர்டிகுலர் இண்டெக்ஸில் இந்த ரோவோ எனக்கு வந்து காலமோ வந்து ஆட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்சர்ட் ஃபங்க்ஷன் வந்து போகலாம். df.insert ஆஃப் என்ன இண்டெக்ஸில் வந்து இது ஆகணும். ஸோ இந்த இண்டெக்ஸே வந்துட்டு காலமில் வந்து ஃபஸ்ட் காலம் வந்து 0th இண்டெக்ஸ், செகண்ட் காலம் வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு இண்டெக்ஸை பேஸ் பண்ணியிருக்கோம். பிளேஸ் நியூ சும்மா வந்து மேலே கொடுத்த வேல்யூவே தான் கீழே வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு 4 ரோ இருக்கா, அதே மாதிரி 4 ரோவே கொடுத்துடலாம், இல்லைன்னா எதாவது த்ரோ பண்ணணும். ஸோ கொடுத்தாச்சு இங்கே பிளேஸ் நியூ சொல்லிட்டு இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ 0th இண்டெக்ஸ் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து நம்ம கரெக்டாக வந்துருச்சு நம்ம சொன்ன மாதிரி, ஓகேவா. இவ்வளோ தான் இன்சர்ட் ஆப்ரேஷன். ஸோ அடுத்து வந்து டெலீட் ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கே வந்து இந்த ஆக்சஸ் வந்து நம்ம
நம்பையில் படிக்கிறப்ப படிச்சிருப்போம். 0னா வந்துட்டு ரோ, 1னா வந்து காலம். எனக்கு வந்து இந்த பிளேஸ் நியூன்ற காலம் வந்து வேணாம், ஏதாவது ஸ்பெசிஃபிக் காலம் வேணாம் அப்படின்னா df டாட் ட்ராப் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பாப்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகும். அது வந்து இன் பிளேஸ், அதாவது நீங்கள் வந்து அப்படி டெலிட் ஆயிரும். இது நம்ம இப்போ பண்ணுற டாப் ஆப்ரேஷன் வந்துட்டு ஆக்சுவலாக இருக்கிற டேட்டா ஃப்ரேம் வந்து அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஒன்று ஆக்சுவலாக இருக்கிற டேட்டா ஃப்ரேம் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா வந்து பாண்டாஸோட டேட்டா ஃப்ரேம் வந்து இம்மியூட்டபிள், புதுசாக ஒன்று தான் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து நான் இப்படி கொடுக்குறப்பே வந்து அந்த ஆக்சுவலான இருக்கிற பாண்டாஸ்குள்ளே நடக்கணும் அப்படின்னா இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ, அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்தா தான் வந்து ஆக்சுவலாக இருக்கிற அந்த பாண்டாஸோட டேட்டா ஃப்ரேம்லேயே வந்து நடக்கும், இன் பிளேஸ் ஈக்குவல் ட்ரூ போட்டால். ஸோ ட்ராப் அந்த பிளேஸ் நியூங்கிறது எனக்கு வேணாம், அப்படினால வந்து அப்படி கொடுக்குறேன். இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ இப்படி கொடுத்துட்டேன். எனக்கு வந்து இப்போ பிளேஸ் நியூன்ற இது வந்து இருக்கவே இருக்காது. எனக்கு வந்து பிளேஸும் வேணான்னு சொல்கிறேன்னா 2 காலமும் ஒட்டுக்காட்ட ட்ராப் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எல்லா காலமே வந்து லிஸ்ட் பண்ணிவிட்டு ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டால் தான் காலமாக கன்சிடர் பண்ணும். 0 எனக்கு வந்து ரோஸ் வந்து டெலிட் பண்ணோம் அப்படின்னா ட்ராப் என்னென்ன இண்டெக்ஸ், அந்த எந்த இண்டெக்ஸில் இருக்கிற ரோ வந்து டெலிட் பண்ணுமோ அதை வந்து லிஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துட்டு ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தா டெலிட் ஆயிரும். இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தா ஆக்சுவலாக இருக்கிற டேட்டா ஃப்ரேமை வந்து மாடிஃபை பண்ணும். இல்லை அப்படின்னா வந்து மாடிஃபை பண்ணாது. பாப்புன்னு கொடுத்தா இன் பிளேஸாகவே நடந்துடும், பாப் ஆகிடும் காலம் வந்து டெலிட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் க்ரூட் ஆப்ரேஷன். இப்போ வந்து பாண்டாஸில் வந்து இன்செட்ஸ் எடுக்கிற சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு வந்து இன்ஃபோன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேட்டா ஃப்ரேம் பற்றின இன்ஃபோ வந்து கொடுக்கும். இந்த காலம் இருக்குது, இத்தனை ரோ வந்து அதில் இருக்குது, இது வந்து எல்லாமே அதான் நல்லாவே இல்லை, இது என்ன டேட்டா டைப்பில் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கொடுக்கும். எவ்வளோ பைட்ஸ் வந்து எடுத்துருக்குன்றது முதற்கொண்டு நம்ம கொடுத்துரும். ஓகேவா? இதுவே நான் டிஸ்கிரைப் கொடுக்குறேன் அப்படின்னா அதே மாதிரி தான். ஸோ வந்து அந்த நியூமெரிக்கல் காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி எனக்கு கவுண்ட்டு, மீனு, அந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷனு, அப்புறம் வந்து மின்னு எல்லாமே எடுத்து கொடுத்துரும். இந்த வந்து டிஸ்கிரைப்னு கொடுத்தா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து டேட்டா சயின்ஸில் வந்து பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய டேட்டா ஃப்ரேம் இருக்குது, அதில் வந்து டேட்டாவை சும்மா பார்க்கணும், எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு பதிலாக df டாட் ஹெட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 ரோஸை வந்து எனக்கு எடுத்து கொடுக்கும். இதுவே எனக்கு வந்து டெய்லுன்னு கொடுத்தேன் அப்படின்னா லாஸ்ட் 5 ரோஸ் வந்து எனக்கு எடுத்து கொடுக்கும். இங்கே மொத்தத்துக்கே 4 ரோஸ் தான் இருக்குது, அதனால் வந்து எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குது. ஸோ எனக்கு வந்து கீஸை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா df டாட் கீஸ்ன்னு கொடுக்கணும். இல்லை எனக்கு வந்து இதில் இருக்க வேல்யூஸ் வந்து வேற ஒரு அரேவாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து பார்க்கணும் அப்படின்னா அரேவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த இது வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு அந்த 2D மாதிரி தான் காட்டவே செய்யும் வேல்யூஸ். இங்கே வந்து ஆஃப்னு போடக்கூடாது, போட்டால் வந்து ஒழுங்காக வராது. ஓகேவா? எரர் வந்துடும். ஸோ df டாட் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இந்த பாண்டாஸோட ஷேப் வந்து பார்க்கணும் அப்படின்னா df டாட் ஷேப்பு. டேட்டா டைப் வந்து என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா டி டைப் போட்டிங்கன்னா அந்த இதில் வந்துடும். ஸோ இந்த டி டைப்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து இன்ஃபோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு அவ்வளோதான். ஓகேவா? ஸோ மெட்ரிக்ஸ். ஸோ எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இதோட வந்து மீனு மீடியன் மோடு பார்க்கணும் அப்படின்னா df ஆஃப் ஏஜ் அப்புறம் வந்து டாட் மீன் போட்டிங்கன்னா வந்துடும். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி வேணாம் அப்படின்னா df டாட் ஏஜ் டாட் மீன் ஆஃப் இப்படி போட்டாலும் எனக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன் மீடியன் மோடு இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏதாவது நல்ஸ் இருக்குது அப்படின்னா மீனை வச்சு மீடியன் வச்சு மோடை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் இதை பொறுத்தளவுக்கு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இவ்வளோ இது இருக்குது, எனக்கு பர்டிகுலர் வேல்யூஸை வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கணும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் சீக்வலில் வந்து வேர் ஆப்ரேஷன் பண்ணோம்ல அதே மாதிரி. இப்போ என்கிட்ட வந்து நான் இங்கே ஒரு புது டேட்டா ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஓகேவா? டிடிஎஃப்னு சொல்லிட்டு டிஎஃப்எஃப். ஓகே, நீங்கள் வந்து நான் ஒரு புது டேட்டா ஃப்ரேம் வச்சுருக்கேன் டிஎஃப்எஃப்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து நேம் வந்து தாமோன்னு இருக்கணும், அவங்களோட ஏஜ் வந்து ஈக்குவல் டு 25 இருக்கணும். இல்லை எனக்கு வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 25 இருக்குது அப்படின்னு இருக்கிற பர்சன்ஸ் மட்டும் எடுத்துட்டா அப்படின்னா வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து நம்ம நம்பையில் பார்த்தோம். இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த டேட்டா ஃப்ரேமோட நேமை அதுக்குள்ளே இருக்க காலம் ஈக்குவல் டு இந்த தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணுறது. ஸோ இந்த அண்ட் ஆப்ரேஷன்லாம் வந்து இங்கே எப்படி பண்ணுவாங்க, அண்டு ஆர் இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலான அண்டு ஆர் அப்படின்ற வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்டு ஆர்னா வந்து ஸ்ட்ரெயிட் கோடு அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா
இந்த டேட்டா ஃப்ரேமுக்குள்ள இந்த காலம் ஈக்குவல் தாமா இருக்கணும் அண்ட் இந்த டேட்டா ஃப்ரேமுக்குள்ள இருக்கிற ஏஜ் கிரேட்டர் தென் 25 இருக்கிற எனக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப எனக்கு வந்து ஒரே ஒரு ஆன்சர் வந்து எடுத்துருது. ஓகேவா? இப்போ நான் வந்து இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா? அப்படி யாருமே கிடையாது. ஏன்னா இங்கே வந்து எல்லாமே ஏபிசின்னு தான் இருக்குது. இங்கே தாமுன்னு யாருமே கிடையாது. கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இங்கே தாமுன்னு போடுறேன். ஆனால் இவங்களோட ஏஜ் வந்து என்னது? ஏஜ் வந்து நம்ம எதுவுமே கிடையாது, நன்னு இருக்குது. அதனால் இங்கே வந்து எதுவுமே ஷோ பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வந்து 25 சும்மா போகிறேன்னு வச்சுக்கல. இப்போதைக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்களா? ஓகே, அவ்வளோதான். ஸோ இது வந்து எனக்கு வந்து நான் இப்போ அதை சொன்னேன்ல, எனக்கு வந்து இன்னும் ஒரு பேருக்கு பதிலாக இன்னொரு பேரை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து டிஎஃப் டாட் இந்த நேம், இது வந்து டிஎஃப் டாட் நேம்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ஒரே ஒரு காலமை வந்து பாண்டாஸோட சீரீஸாக வந்து எடுத்துக்கும். அந்த சீரீஸுக்குன்னு தனி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா டிஏஆர் ஆஃப் பிடி டாட் சீரீஸ் ஆஃப் இப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இதுக்கான சீரீஸோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து வந்திருக்கு பாருங்க. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே அந்த காலமுக்கு பர்டிகுலராக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதில் ஒன்று தான் வந்துட்டு இந்த ரீப்ளேஸு. நான் அதை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன சொல்லியிருக்கேன், இந்த நேமுக்குள்ளே இருக்கிற ரீப்ளேஸ் பண்ணு, இந்த வேல்யூ இருந்தால் இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம இதை வந்து சீக்வலில் நிறையா பார்த்துருப்போம் ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி ஆப்ரேஷன் தான். ஓகேவா? ஸோ இங்கே ரீப்ளேஸ் பண்ணிச்சேன். ஏன்னா இங்கே வந்து எனக்கு வந்து யாருமே இல்லை, MEM1 அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சும்மா இங்கே MEM1 போடுறேன்னு வச்சுக்கலாம். MEM1 இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். MEM1 ஈக்குவல் டு டேவிட் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னா ரீப்ளேஸ் ஆகணும். ஓகேவா? டிஎஃப்எஃப் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இதை வந்து இன்னொரு வகையிலையும் வந்து நம்ம ஃபில்டர் பண்ண முடியும். என்னென்னா வந்து டிஎஃப்எஃப் டாட் கொரி ஈக்குவல் டு கொரி அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா சீக்வல் கைண்ட் ஆஃப் கொரி தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே நேம் ஈக்குவல் டு ஏபிசியாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா இங்கே ஏபிசியில் வந்து ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ எனக்கு அந்த இதை வந்து பிரிண்ட் பண்ணி தரும். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா வந்து இங்கே வந்து நம்ம சீக்வல் எப்படி யூஸ் பண்ணுவோம், அண்டு போட்டு தானே யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா 2 கண்டிஷன் மேட்ச் ஆனால் மட்டும் எனக்கு எடுத்து தரும். ஸோ இங்கேயும் வந்து வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் அந்த காலம் ஈக்குவல் போடுறோம் அப்படின்னா வந்து சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து நல் ஹேண்ட்லிங். நல்லா வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் ப்ராப்பராக. வந்து ஒன்று டெலீட் பண்ணணும், இல்லை அப்படின்னா வந்து வேறு ஏதாவது ஒரு வேல்யூ வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து ஒரு அரே இருக்குது. இந்த அரேயில் வந்து இந்த மாதிரி வேல்யூ வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நல்ல வந்து நான் என்ன மாதிரிலாம் இருக்கேன் அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இஸ் NA டாட் சம் ஆஃப் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு காலம்லேயும் எவ்வளோ நல் வேல்யூ இருக்குது அப்படின்றத சொல்லிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அப்படி போட்டப்போ நேமில் வந்து எனக்கு ஒரு நல் வேல்யூ இருக்குது. அதே மாதிரி ஏஜில் வந்து 2 நல் வேல்யூ இருக்குது. அதே மாதிரி சிட்டியில் 2 நல் வேல்யூ இருக்குது. அதை தான் இங்கே சொல்லியிருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நல்லுன்னு இருக்கிற எதையுமே எனக்கு வேணாம், எல்லாத்தையும் நீ டெலிட் பண்ணிடு, எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா வந்து டிஎஃப் டாட் ட்ராப் பண்ணி எதுவுமே உள்ளே கொடுக்காம சும்மா கால் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு எல்லாத்துலேயும் வேல்யூ இருந்தால் மட்டும் வச்சுப்போம். இல்லை அப்படின்னா டெலிட் பண்ணி ரோலையோ காலம்லையோ எதுலையோ இருந்தாலும் டெலிட் பண்ணிடும். ஸோ அது ஒன்று. செகண்டு, எனக்கு வந்து ஏஜை பொறுத்து வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா ட்ராப் பண்ணி சப்செட் ஈக்குவல் டு ஏஜ் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னென்ன காலம்லாம் வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு நான் சொன்னேன் அப்படின்னா ஏஜில் நல் வேல்யூஸாக இருந்தால் மட்டும் டெலிட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து நல்லுன்றது இப்போ தான் 30ன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணும், டெலிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏஜில் வந்து ஒரே ஒரு நல் வேல்யூ இப்போ இருக்குது. ஏஜில் நல் வேல்யூ இருந்தால் அதை மட்டும் டெலிட் பண்ணு, மிச்சம் இருக்கிறதும் வச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து நேமில் வந்து நல் வந்து இருக்க தான் செய்யுது, இருந்தாலும் இருக்குது. ஏன்னா ஏஜை பொறுத்து டெலிட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த இக்னோர் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ டெலிட் பண்ணுறப்போ அந்த ரோவோட இண்டெக்ஸையும் சேர்த்து தான் டெலிட் பண்ணணும். ஓகேவா? இங்கே வந்து நான் செகண்ட் ரோ தான் டெலிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல இதை நான் கொடுக்கலன்னு வச்சுக்கலாம். இதை நான் கொடுக்கல அப்படின்னா இங்கே பாருங்கள் 0 2. அப்போ அந்த 1 அப்படின்ற ரோவே டெலிட் ஆகிடுச்சுன்னு எனக்கு காட்டுது. ஆனால் அது வந்து அதோடது எனக்கு வேணும் 0 1 ஆர்டராக தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா அப்போ தான் வந்து இங்கே இக்னோர் இண்டெக்ஸ் அப்படின்றத கொடுக்கணும் ட்ரூன்னு. அப்படின்னா 0 1 மட்டும் வரும். ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து எல்லாமே நல்லா இருந்தால் மட்டும் டெலிட் பண்ணணும் எனக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா
df டாட் ட்ராப் NA ஆஃப், இங்கே பாருங்கள் இதில் வந்து நீங்கள் வந்து விஎஸ் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து அதோட டெஃபினேஷன் எல்லாத்தையுமே காட்டும். ஆக்சிஸ் இதெல்லாம் ஆக்சிஸ்னு என்னென்னா ரோ பேஸ் பண்ணியா காலம் பேஸ் பண்ணியான்னு சொல்கிறது. இதை வந்து நம்ம டைரெக்டாகவே கொடுத்துட்டு போயிடலாம். இதை விட்டுட்டு இந்த ஹவ்வுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் முக்கியம். எனி ஆல் ஏதாவது இருந்தாலும் ஏதாவது ஒன்று இருந்தாலும் டெலிட் பண்ணு ரோ காலமில், அதுதான் வந்து டிஃபால்ட்டிங்க. அதனால தான் அப்போ நம்ம கொடுக்குறப்போ எல்லாத்தையும் டெலிட் பண்ணுச்சு. ஆனால் எனக்கு வந்து எல்லாமே டூப்ளிகேட்டாக இருந்தால் மட்டும்தான் டெலிட் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா ஆல்னு கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, எல்லாமே இருந்தால் மட்டும்தான் டெலிட் பண்ணி, மிச்சம் இருந்தால் வச்சுக்கோம். ஓகேவா, இது முக்கியம், இதையும் வச்சுக்கோங்க. இப்போ நான் ட்ராப் என்ன பண்ணுறேன்ல, இது வந்து ஆக்சுவலாக இருக்கிற இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே செய்யாது அந்த டேட்டா ஃப்ரேமை. ஏன் அப்படின்னா இது வந்து இம்யூட்டபிள். நம்ம வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கணும். ஸோ இதில் வந்து இதுதான் முக்கியம், ஆக்சஸ் முக்கியம், ஹவ்வு, அப்புறம் வந்து இக்னோர் இண்டெக்ஸு, அப்புறம் சப்செட்டு, இதெல்லாம் முக்கியம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டெலிட் பண்ணுறத பற்றி பார்த்துட்டோம். எனக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபில் அண்ட் நேம். ஸோ பேரெல்லாம் வந்து பாண்டாஸில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிகிற மாதிரி. இப்போது ஏஜுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு நல்வழி இருக்குது அப்படின்னா அந்த ஏஜில் இருக்கிற மீன் வேல்யூ வச்சு எனக்கு ரீப்ளேஸ் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா df டாட் ஃபில் NA ஆஃப் அந்த வேல்யூ என்ன வேல்யூவோ அதை வந்து டிக்ஷனரியில் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா காலமே நம்மளால் ஈஸியாக கொடுக்க முடியும். இந்த காலமுக்கு இது, இந்த காலமுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நேமில் வந்து எனக்கு நல்லன்னு இருக்குது. இப்போ நேம் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து நல்லன்னு இருக்க வேணாம், அன்னோன்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த இடத்துல டிக்ஷனில் கொடுத்துருக்கேன் நேம் ஈக்குவல் டு இந்த அன்னோன்னா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா சூப்பராக வந்து நம்ம சொன்ன மாதிரி ஆன்சர் வந்துடும். ஓகேவா, இங்கே வந்து என்னன்னா ஆக்சுவலான வேல்யூ வந்து எனக்கு ரீப்ளேஸ் பண்ணலை. அதனால வந்து fill NA கமா in place equal to true கொடுத்துட்டு df கொடுத்தோம் அப்படின்னா வரல. ஏன் வரல அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா, இங்கே வந்து எனக்கு வந்து என்ன நேம் வந்து காலமோட இது எப்படி இருக்குது, கேபிட்டல் என்ன இருக்குது, ஸோ அப்படி கொடுத்தா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இங்கே நேம்னு கொடுத்ததுனால இப்போ அன்னோன்னு வந்துடுச்சு. ஓகேவா, அடுத்து வந்து டூப்ளிகேட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து பொதுவாகவே ரெண்டு ஃபங்க்ஷன் தான். ஒன்று டூப்ளிகேட் இருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்து டூப்ளிகேட்டட் ஆஃப் அப்படின்ற இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதை பேஸ் பண்ணி, அதாவது சில காலம் பேஸ் பண்ணி டூப்ளிகேட் இருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்து உள்ள சப்செட் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டூப்ளிகேட் எங்கே இருந்தாலும், அதாவது ஃபுல்லாக டூப்ளிகேட்டாக இருக்குது அப்படின்னா வந்து ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ட்ராப் டூப்ளிகேட்ஸ் ஆஃப், அவ்வளோதான். ஸோ எனக்கு பர்டிகுலர் காலம் பொறுத்து டூப்ளிகேட்டாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா சப்செட் யூஸ் பண்ணணும். இந்த ரிமூவ் பண்ணாலுமே வந்து ஆக்சுவலான டேட்டா பேஸை டிஸ்டர்ப் பண்ணாது, அந்த டேட்டா ஃப்ரேம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கணும். எனக்கு வந்து ஒரு ரோவையோ காலமே டெலீட் பண்ணுது அப்படி, அதாவது ரோஸை வந்து தான் டெலீட் பண்ணும். ரோஸை வந்து டெலீட் பண்ணுறப்போ இண்டெக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்னா எனக்கு வந்து திருப்பி ஆர்டராக வேணும் அப்படின்னா இக்னோர் இண்டெக்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான் இதை பொறுத்தளவுக்கு. ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து 2 ரோ வந்து சேமாக வந்து வச்சு நான் டெலிட் பண்ணி காட்டிருக்கேன். ஏபிசி டிஎஃப் ஏபிசின்னு இருக்குது, 2 ஏபிசி இருக்குது கரெக்டாக. இந்த ஏபிசி பாருங்கள், ஏபிசி 10 தான், இது எல்லாமே சேம். அதனால வந்து ஒரு ஏபிசியை வந்து ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதை மட்டும் வச்சிருச்சு. ஓகேவா, அவ்வளோதான். இதுக்குள்ளே வந்து சில ஆர்குமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணலாம், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து சீக்வல் லைக் ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். 2 டேட்டா ஃப்ரேம் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் வந்து ஜாயின் வந்து காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதில் எனக்கு வந்து ஒரு கிளாஸு மார்க்கு சிட்டி ஸ்டேட்டு, இதை அதாவது எனக்கு வந்து சிட்டியை பொறுத்து எத்தனை பேர் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது அப்புறம் வந்து பிவர்ட்டு, இந்த ஃபில்ட்ரு, இதெல்லாம் எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பிவர்ட்டு. கோவையில் ஏன்றக்கும் எத்தனை பேர் மார்க் எடுத்தாங்க, இது தேனியில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன். df1 டாட் பிவர்ட் டேபிள். அப்புறம் இண்டெக்ஸ் என்னன்னா எதை வந்து நீ வந்து இதாக கொடுக்கணும், இண்டெக்ஸ் வேல்யூவாக கொடுக்குற ரோல அப்படின்றத கேட்குது, கிளாஸ் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். காலம் எந்ததை வந்து காலமாக மாற்றணும் அப்படின்னு கேட்குது, அதுக்கு வந்து காலம் ஈக்குவல் டு என்ன காலமோ அது கொடுத்துடணும். வேல்யூஸ் என்ன வந்து வேல்யூ, அந்த எதை வந்து நீ அக்ரிகேட் பண்ண போகிற அப்படின்றத கொடுத்துக்கிறதுக்கு வேல்யூஸ். அக்ரிகேட் ஃபங்க்ஷன் என்ன உனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், சமேஷன் பண்ணவா, மீன் வேணுமா, மேக்ஸ் வேணுமா அப்படின்றதெல்லாம் கொடுத்து இங்கே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், சம் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள்,
இங்கே ஏன்றவங்க தேனியில் ஒரு மார்க் எடுத்திருக்காங்க 10ன்னு, அப்புறம் வந்து கோவையில் வந்து 20ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கோவைன்றதுக்கு பதிலாக நான் வந்து இங்கேயும் தேனின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து சூப்பராக வந்து எனக்கு செம்மாய் ஒழுங்காக வரும். இங்கே பார்த்தீங்களா 30ன்னு வந்துச்சு. ஸோ இதுக்கு பதிலாக எனக்கு மேக்ஸ் வந்து வேணும்னு நினைக்கிறேன். மேக்ஸ் வேல்யூ வந்து தேனியில் வந்து ஏன்றவங்க 20ன்னு எடுத்திருக்காங்க, அப்புறம் வந்து சீன்றவங்க மதுரையில் 30ன்னு எடுத்திருக்காங்க அப்படின்றது பிவர்ட் பண்ணிடும். ஓகேவா? பிவர்ட்னு என்னென்னா ரோஸை காலமாக மாற்றிடும், அப்புறம் அக்ரிகேட் வேல்யூஸ்லாம் வந்து இதில் கொடுக்கும், காலம் வந்து ரோஸாக மாற்றிடும். ஓகேவா? இதுதான் வந்து பிவர்ட்டு. ஃபில்டர் பண்ணுறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈஸி தான். ஸோ முன்னாடியே பார்த்துட்டோம் அதை. அப்புறம் வந்து இங்கே வந்து குரூப் ஐ. ஸோ நம்ம வந்து பொதுவாக குரூப் ஐலாம் பண்ணுவோம், ஆர்டர் பைலாம் பண்ணுவோம்ல. குரூப் ஐ பண்ணுறோம். நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம், கிளாஸை பொறுத்து எனக்கு வந்து அக்ரிகேட் பண்ணி வேணும்னு சொல்லி நார்மலாக சொல்கிறேன். குரூப் ஐ எதை வச்சு பண்ணணும் அப்படின்னா கிளாஸை வச்சு என்ன ஆப்ரேஷன் என்ன அக்ரிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா சம்மன் பண்ணணும். டாட் சம்மன் கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு என்னென்னா நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் நான் சம்மன்னு சொல்கிறேன். அதனால் 30 எல்லாமே வந்துச்சு. இப்போ இதை கொடுக்கல அப்படின்னா தேவையில்லாமல் இது எல்லாமே கண்கடாகி எனக்கு ஆன்சராக வந்துடும். ஸோ அதனால தான் வந்து இங்கே நியூமரிக்கல் வேல்யூ ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து மீன் கவுண்ட்டு மின்னு மேக்ஸு நீ என்ன அக்ரிகேட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் என்னென்னா எனக்கு மார்க்கை வச்சு இத்தனை அக்ரிகேஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். டாட் ஆக்ன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா? அந்த இதை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே எனக்கு சம்மு மின்னு கவுண்ட்டு எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பண்ணி கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஏ 10 30, அதில் மினிமம் வந்து 10, மேக்ஸிமம் வந்து பார்க்கணும் அப்படின்னா மினிமம் வந்து 10, மேக்ஸ் வந்து 20, அதில் கவுண்ட் வந்து மொத்தம் 2 பேர் இருக்காங்க அப்படின்ற எல்லாமே கொடுத்துரும். ஸோ இது மார்க்குக்கு மட்டும் பார்க்காம எனக்கு வந்து மற்றதுக்கும் சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது பெஸ்ட்டு. இதுதான் வந்து எனக்கு பிடிச்சது. லாஸ்ட்டில் இருக்குது குரூப் பை என்ன இதை பொறுத்து வந்து அக்ரிகேட் பண்ணணுன்ற சொல்லிட்டு டாட் அகைன் வச்சுட்டு அக்ரிகேட் ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே டிக்ஷனரியாக பாஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. மார்க்கை பொறுத்து மார்க்கை வச்சு எனக்கு சம்மு மின்னு மேக்ஸு அப்புறம் இதெல்லாம் வேணும், கவுண்டெல்லாம் வேணும். ஓகேவா? எனக்கு இன்னொரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது அப்படின்னா அதையும் பொறுத்து நான் வந்து பண்ணணும் அப்படின்னா கமா போட்டு அதோட கீ வேல்யூ பேர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதையும் வச்சு எனக்கு பண்ணி கொடுத்துரு சூப்பராக. ஸோ எனக்கு இதுதான் லாஸ்ட்டாக இருக்க தான் ஸ்பெஷல். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இங்கே ஆர்டர் பே பண்ணுறதுக்கு வந்து ஷார்ட் வேல்யூஸ் அப்படின்றத கொடுப்பாங்க. df டாட் ஷார்ட் வேல்யூஸ் ஆஃப் எதை பொறுத்து ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா மார்க்ஸை வச்சு அசெண்டிங்கில் வேணுமா டிசெண்டிங்கில் வேணுமா அப்படின்றத டிஃபைன் பண்ணுறது வந்து அசெண்டிங் ஈக்குவல் டு ட்ரூன்னு இருந்துச்சுன்னா அசெண்டிங்காக வரும். இல்லை எனக்கு வந்து அசெண்டிங்கில் வேணும் டிசெண்டிங் வேணும்னா அசெண்டிங் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்றத கொடுக்கணும். ஓகேவா? இதில் நல் வேல்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னா நல் வேல்யூஸ் எந்த பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா என்ன பொசிஷன் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டாக லாஸ்ட்டாக அதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இதை பொறுத்தளவுக்கு அவ்வளோதான். ஸோ ஜாயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஜாயின் வந்து பொதுவாக மர்ஜ் யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இதில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கன்கேட் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு பெஸ்ட்டு வந்து தோன்றது வந்து மர்ஜ் தான். df1 டாட் மர்ஜ் df2 இது ரெண்டையும் எனக்கு மர்ஜ் பண்ணணும். ஓகேவா? கொடுத்துட்டேன் அப்படின்னா எப்படி மர்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹவ் ஈக்குவல் டு இன்னர், இங்கே வந்து லெஃப்ட் ரைட் அவுட்ரு அதெல்லாம் இருக்குது, அதையும் கொடுத்துக்கலாம். லெஃப்ட் ஆன் அதாவது லெஃப்ட் டேபிளில் எதெல்லாம் வந்து நான் கொடுக்க போகிறேன், என்ன காலம் வச்சு ஜாயின் பண்ண போகிறேன். ரைட் ஆன்னா என்னன்னா ரைட் காலமில் என்னத்தை வச்சு நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பக்காவாக இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகிடும். ஸோ இதுதான் பெஸ்ட்டு மெர்ஜ் ஜாயினுக்கு. ஸோ பாண்டாஸில் இவ்வளோதான் சீக்குவல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ நீங்கள் ஏதாவது புதுசாக பார்த்துருந்தீங்க பழகிருந்தீங்க அப்படின்னா அதை கமெண்டில் பண்ணுங்கள், நம்ம அதை வந்து ரிவ்யூ பண்ணலாம் சூப்பராக. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பாண்டாஸ்னு என்ன, எதுக்கு பாண்டாஸ், அப்புறம் அதோட குரூட் ஆப்ரேஷன்ஸ், அப்புறம் வந்து ஸ்பெசிஃபிக்காக எப்படி வந்து ஃபில்ட்ரு பண்ணுறது, அப்புறம் வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அனாலிசிஸ், அப்புறம் மெட்ரிக்ஸ் பார்க்குறது, அப்புறம் வந்து நல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டூப்ளிகேட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அப்புறம் சீக்வல் லைக் ஆப்ரேஷன்ஸ், இது எல்லாமே வந்து பக்காவாக பார்த்தாச்சு. பொதுவாக இன்டர்வியூஸில் இதை வச்சு நீங்கள் வந்து எல்லா இன்டர்வியூஸ் வந்து மோஸ்ட்டாக கிராக் பண்ணிடலாம். இந்த புக்கை வந்து நான் கிட்டில் போட்டு உங்களுக்கு அந்த லிங்க்கையும் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.